ஏன்னா இதோட மழை நாள் இருந்துச்சு, இதோட தேய்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால இப்பயே தேய்ச்சி போயிடுச்சு. இதோட தீபாவளி அன்னைக்கு தீபாவளி அந்த மிளகு போட சொன்ன மிளகு சோம்பு 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 இது வந்து நசுக்கி போடணும்ல, நசுக்கி அது வாசனை நல்லாதான் வரும். இதான் காலியான பிறகு சொல்றியா? கறிலாம் நல்லா வந்துக்குதா? நீ தான் ஓட்டினாவா? ஏன் வர்ற ஹாய் ஷூ அம்மா இன்னொரு கை ரெண்டு கட்டி தெரியல, மாட்டு கை இருக்காங்க, இன்னும் 2 மாட்டு கை இருக்காங்க. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் என்ன விளாகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரமே கோழி குத்த ஆரம்பிச்சுதா, அதனால இன்னைக்கு போயிட்டு கிளீன் பண்றது எது பண்ணல. கிளீன் பண்ற வீடியோ எடுத்தீங்களா? எடுக்கல. சரி, இது போயிட்டு கிளீன் பண்ண ஆளே நான் தான். நீ கிளீன் பண்ணா? போன வாரம் மித்தர் நைட்னு போனாரு, இந்த வாரம் இப்ப போயிட்டு கிளீன் பண்ணி காலையில ஒரு கோழினா ஈரல் இருக்கும். இன்னைக்கு வந்து நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வந்தேன். அது இல்லாம அந்த தோல் எல்லாம் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். 1.5 கிலோ வந்தாங்க. 1.5 கிலோவா? ஆமா. இருப்பா, அப்ப கொஞ்சம் பிரியாணி செய்யலாமா? பிரியாணி எல்லாம் வேணாம், ஒண்ணு வேணாம். அரிசி இருக்குது, கொஞ்சோண்டு பிரியாணி அரிசி சரி, உன்னோட அதனால நைட்டுக்கா பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்ப வந்து இட்லியும் குழம்பு செஞ்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். ஆயா விட்டு குத்துட்டு வரட்டா, வாடா நீ வா, அக்கா போயிட்டேன். குத்துட்டு வாமண்ணா. ஏன் எலும்பா இருக்கு தேத்துலான்ற? எலும்பா இருக்கத்தான் பிரியாணிக்கு நல்லா கடிச்சு சாப்பிடும். சும்மா நம்ம பிரியாணின்ற இதுதான் வாசனை இருந்தா போதும். பசங்களுக்கு வந்து குழம்பு சாதத்தை விட இந்த மாதிரி பிரியாணி, அந்த மாதிரி ட்ரை சாதம் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. கல்லீரல மட்டும் அரியணும், வேவாது. அப்படியே பெருசா இருக்குல்ல, அவன் அதை அறியாத விட்டான். நீ சின்னதா அரிஞ்சுக்கிறேன். கத்திக்கு மசியமா இது அதெல்லாம் அறியும். இல்லை, ஒரு புடலங்காய் வந்து காய்ச்சிருக்குதுங்களா? புடலங்காய் பூ பாரு, சும்மா ஒரு மாதிரி இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது புடலங்காய் பூ. ஒரு குட்டி புடலங்காய் வந்து இது பாரு, அருமையா இருக்குது. கொய்யா மரத்துக்காமா 2 அத்திப்பழம் இருக்கு. அந்த மிளகு போட சொன்ன மிளகு சோம்பு 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 இது வந்து நசுக்கி போடணும்ல, நசுக்கி அது தனியா வறுத்து அப்படியே நசுக்கி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதுல போட்டுறேன். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டேன். இப்போ வந்து இஞ்சி மட்டும் தான் கிளீன் பண்ணி வச்சியா, அரைச்சிட்டு வச்சிடலாம் குழம்பு. நல்லா இட்டி, அப்பதான் வாசனை நல்லா வரும். மிளகையும் சோம்பையும் நல்லா இது பண்ணி மிச்சாதான் வாசனை நல்லா வரும்ல. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அந்த மிளகும் அந்த சோம்பை நல்லா உடைச்சு பூண்டும் போட்டு நசுக்கணும்.
இப்ப நல்லா வாசனை வருது பாரு, சோம்பொடி வாசனை. அதான் சொல்றேன். அப்படியே நீங்க வந்து நசுக்காம போறீங்க, அது மாதிரி போடவே கூடாது எப்பவுமே. வாசனை வருதா? நான் இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது. இது மாதிரி யாருன்னா சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. எங்க அம்மா வீட்லயும் இந்த மாதிரிலாம் நாட்டுக்கோழி அங்க எங்க முதல்ல கிடைக்குது சொல்லு பாப்பா. லைவ்ல கோழி இல்ல, பிராய்லர் கோழி சொல்லு. பிராய்லர். என்ன படிக்கிற அதையே சொல்ல தெரியல, எங்க அக்கா மாரி சொல்ற. பிராய்லர் கோழி. நம்மளே வந்து நம்மள நானே வந்து அந்த கோழிக்கு பேரு என்ன முன்னாடி சுகுணா சிக்கன் சுகுணா சிக்கன் கடை பேரு நம்மளுக்கு என்ன தெரியும், சுகுணா சிக்கன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்புறமா தான் தெரியுது பிராய்லர்னு. வெங்காயம் கூட அதை கொஞ்ச நேரம் கழிச்சு போடு. கொஞ்சம் வதங்கிட்டேன்னா அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டு வதங்குவேன். ஏன்னா எப்பவுமே நாட்டுக்கோழி வச்சாவே அப்படியே வாசனை அப்படியே 10 வீட்டுக்கு அண்ணாண்ட போகும். ஓ இவங்க வீட்டுல வந்து நாட்டுக்கோழி தானே அப்படி தெரியணும். நாங்கெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல அப்படியே கறி குழம்பு செய்வாங்க. அப்படியே அது அந்த கறி துண்ணாவே ஒரு 10 நாளைக்கு அந்த நாக்குல வந்து இது இருக்கும். இப்ப நீங்க செய்றீங்க, அது அந்த கறியெல்லாம் சாப்பிடவே முடியல. அதுதான் நாட்டுக்கோழியா நம்ம அதுக்கெல்லாம் வந்து முறையா செய்யணும். இதான் குண்டிகா கல்லீரல். ஆமா 2 இது ஒண்ணுதான் 2 இதுல போட்டுக்கிறேன் அந்த. ஆமா சரி போடு, அதையும் கட் பண்ணி. வாசனை முடிய எரும மாடியா ஏதோ மேல கத்துற மாதிரி இருந்தது. கேக்கும் கேக்குது. குழம்பு இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். முன்னாடி ஊற்றி வச்சா இட்லி கொஞ்சம் அதுவா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அடுக்கு ஊற்றினா ஒரு குடும்பம் சாப்பிடலாம். இப்போ 2 தான் இருக்குது. 14 இட்லி தான் இருக்குது. 12 இட்லி தான் இருக்குது. இன்னொரு அடுக்கு ஊற்றணுமா? 10 நிமிஷம் தான் ஆகும். பட்டுன்னு செஞ்சிடலாம். அது சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வெந்துடும். கரெக்டா இருக்கு. என்னம்மா இதோ இது சாப்பிடலாம். அப்பதான் வச்சுக்கிறாரு. விமலா இட்லி டேஸ்ட் போயிடு. விமலா இட்லி அது இறக்கிட்டு என்னன்னு பார்ப்போம். ஏண்டா மிளகாத்தூள் வைடாதா? கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா செங்கல் தூள் மாதிரி தான். அது சில்லி பவுடர் மாதிரியே இல்லையா? அண்ணா நிறைய எடுத்துக்க. எவ்வளவு சாப்பிட முடியுமா? சாப்பிடாம சூடாட்டா சாப்பிட்டு வாங்கிக்கோ. அதுல ஊத்துவாங்க கறி, அதுல ஊத்தி குழம்பு இதுல ஊத்திக்கோ. கறி மட்டும் அது தனியா எடுத்து வச்சுக்கணும். புரியுதா? நீ கறி எடுத்து போட்டுக்கா, குழம்பு இதுலயே ஊத்திடுறேன். நல்லா இருக்குடா. ஊத்துறா அப்பதான்டா இட்லியை ஊற வச்சு சாப்பிடுவ. எனக்கு கொஞ்சம் என் பிரைஸ்ப்பா இலை அரைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பட்டுன்னு தட்டுல போட சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு பசிய. இந்த இட்லி நம்ம சாப்பிட்டு ஏமா நல்லா சொல்லுவாங்க. அந்த இட்லியும் கோழி கறியும் தீபாவளி சாப்பிட்டோம். ஏய் தீபாவளி கிடையாது, இப்போ முனேஸ்வரன் கோயில் திருவிழா வந்தது. அப்ப மட்டன் இட்லியும் தீபாவளி அடுத்த தீபாவளி இட்லி, மற்றது கறி குழம்பு சோறு கூட சாப்பிடுவோம். ஆமா இட்லிக்கு சாப்பிடுது
மால் சாப்பிட்டு பிரகஸ்ட் ஹேர் ஸ்டைல பாரு, காத்துல பறக்குது இந்த பக்கம், ஸ்ப்ரிங் விட்ட மாதிரி இருக்குது. எல்லாம் முட்டை முடியாது. முட்டை முட்டையா இருக்குதா? காரம் உப்பு மித்தி எவ்வளோ மார்க்கு? 10 மார்க். நீ பிரகஸ்டி எப்படி காலியான பிறகு சொல்றியா? கறிலாம் நல்லா வந்துக்குதா? ஓகே.